அனைவருக்கும் வணக்கம். ரேஷியோ ப்ரொபோஷன்ல எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அப்கமிங் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய அதாவது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில செல்வம் அகாடமி நியூவா ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப்ல நீங்க எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருந்தாலும் சரி, லைக் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, அதற்கான கம்ப்ளீட் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு பர்டிகுலர் டாபிக் படிக்கணும்னாலும், லைக் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மேக்ஸ்ல அதாவது ஆப்டிடியூட்ல பெர்சன்டேஜ் மட்டும் படிக்கணும்னாலும் அதற்கான கோர்ஸ் மட்டும் நீங்க தனியா வாங்கி படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டாபிக்கும் டெஸ்ட், பிடிஎஃப், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது எக்ஸப்ட் பண்ணக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ இதை பத்தி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ரேஷியோல எஸ்எஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் பார்த்தோம்னா ஒரு பேசிக்கா ரேஷியோல ஒரு பேசிக்கா ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த ஒரு கொஸ்டினை பார்த்தாவே நீங்க இந்த மெத்தட் எப்படி சம் பண்ணணும் சரி ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ எண்ட்ல ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும். அந்த ஹோம்ஒர்க் நீங்க சால்வ் பண்ணவே இந்த மெத்தட்ல சம் எப்படி கேட்டாலும் சரி நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் பாருங்க, A:B 6:8, B:C 5:11 எனில் A:B:C என்னன்னு கேட்கறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தேவை A:B:C. ஸோ ஃபர்ஸ்ட் A:B அதை எடுத்து அப்படியே எழுதிக்காங்க. 6:8. நெக்ஸ்ட் B:C 5:11. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பிளேஸ் எம்டியா இருக்கு. அப்படியே இந்த 8 மூவ் பண்ணி இந்த இடத்துல ரைட் பண்ணிக்காங்க. அதே மாதிரி இந்த பிளேஸ் எம்டியா இருக்கு. இந்த 5 மூவ் பண்ணி இந்த இடத்துல ரைட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் டைரக்டா அப்படியே பெருக்குங்க. 6 × 5 30, 8 × 5 40, 8 × 11 88. ஸோ அகைன் பார்த்தோம்னா ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதுன்னு பாருங்க. இதை 2ஆல கேன்சல் பண்ணலாம். 2ஆல கேன்சல் பண்ணா 15, இங்க 20, இங்க 44. ஸோ இதுக்கு மேல எதுவும் காமனா கேன்சல் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. அப்ப A:B:C 15:20:44. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல A:C மட்டும் கேட்பாங்க, இல்ல A:B மட்டும் கேட்பாங்க, B:C மட்டும் கேட்பாங்க, இல்ல C:A மட்டும் கேட்பாங்க. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் நீங்க நல்லா பார்த்துக்கிட்டாவே இதுதான் பேசிக் சம். இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் சரி நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, A:B 4:5, B:C 2:5 எனில் A:B:C என்னன்னு கேட்கறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.